வணக்கம். சிவன்கிட்ட நம்ம நேரடியாக போய் எந்த பிரார்த்தனையும் சொல்ல முடியாது. நம்ம நந்தி பகவான்கிட்ட சொன்னாதான் அவர் போய் சிவபெருமான் கிட்ட சொல்லி நம்ம என்ன கேட்குறோமோ அதை வாங்கி கொடுப்பாரு. இது நமக்கு மட்டும் இல்லை, பார்வதி தேவிக்கும் அதே தான். அன்னை பார்வதி தேவியும் நந்தி பகவானை பார்த்துட்ட பிறகு தான், பார்த்து அனுமதி வாங்கின பிறகு தான் சிவபெருமானை பார்க்க முடியுமா. அதனால் நந்திக்கு ரொம்பவே ஒரு கர்வம். நம்மளை பார்த்த பிறகு தானே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஆணவத்தோடு இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் சிவபெருமான் நந்தி மேலே ஏறி உலகத்தை வலம் வர போகிறாரு. உலகத்துக்கே படி அளக்கிறவர் இல்லையா அவர். அதனால் போயிட்டு இருக்கும்போது நந்தி மேலே உட்காந்துருக்காரு சிவபெருமான். அப்போ நந்திக்கு ஒரு கர்வம் வந்துடுது. உலகத்துக்கே படி அளக்கிறவர் நம்ம மேலே தானே உட்காந்துருக்காரு, அப்போ நாம் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நந்தி நினச்சிக்கிட்டு இருந்திருக்கு. அது நினைக்கிறது சிவபெருமானுக்கு தெரிஞ்சிடுச்சு. நீ இப்படியா நினைக்கிற, உனக்கு தண்டனை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, அவர் கொண்டையிலேருந்து ஒரே ஒரு முடியை எடுத்து நந்தி மேலே வச்சுட்டு அவர் கீழே இறங்கிட்டார். நந்தி நடக்கணும், இப்போ நீ நடந்து போ அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான் நந்தியை. நந்தியால் நடக்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கான். அதால் நடக்கவே முடியாமல் தடுமாறுது, நடக்க முடியல. அப்போ தான் சிவபெருமான் சொல்கிறாரு, நீ நினச்ச நான் தான் பெரிய ஆளுன்னு, என்னோட ஒரு முடியை கூட உன்னால் சுமக்க முடியல பார்த்தியா. நான் தான் உலகம், நான் தான் எல்லாமே, ஆன்மாவும் நான் தான். அதனால் நீ இந்த ஆணவத்தெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நந்திக்கிட்ட. உடனே நந்தியும் உணர்ந்துடுது, ஆணவம் இல்லாமல், ஆமாம் என்னால் அந்த ஒரு முடியை கூட சுமக்க முடியல, ஆணவம் இல்லாமல் இருக்கிறப்ப என்ன உங்களால் சுமக்க முடிஞ்சுது, நான் உங்களை சுமந்தேன், இப்போ என்னால் சுமக்க முடியல. அதனால் நந்தி அதோட கர்வத்தை விட்டு மன்னிப்பு கேட்டதா ஒரு கதை இருக்குது. அந்த கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். நாளை வேறு ஒரு கதையுடன் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.